வணக்கம் நண்பர்களே. மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி தமிழர்களை வழி தவறிய திசை மாறிய பறவைகளாக மாற்றினாரா? இது என்ன ஒரு குற்றச்சாட்டு? இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அபத்தமாக நீங்கள் வைக்கிறதுல உங்களுக்கு என்ன லாபம், அல்லது அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னுடைய பதில் ஒன்றே ஒன்று தான். அவர் நெடுங்காலமாக தமிழக அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்தவர். ஒரு சித்தாந்த தாக்கம் என்று கூட சொல்லலாம். அது நல்ல சித்தாந்தமா, வழிதவறி மக்களை வழிதவறி போக வைக்கக்கூடிய சித்தாந்தமா என்பது வேறு விஷயம். ஆனால் அவர் ஒரு தாக்கம் கொண்ட அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார் என்பது மறுப்பதற்கில்லை. ஆனால் வழிதவறிய திசை மாறிய பறவைகளாக இந்த தமிழர்களை மாற்றினாரா என்பதற்கு ஏன் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறேன் என்றால், இலங்கை தமிழர்களையும் இணைத்து தான் கூறுகிறேன். தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கொண்டால் மது அறிந்து சீரழிந்த ஒரு தலைமுறை அல்ல, 2 தலைமுறைகளை மது அருந்தி சிந்திக்கும் திறனற்று சிந்தனை மழுங்கி போய் தன்னை விட தன் குடும்பத்தை விட அறிவாளிகளாக வர இயலாத ஒரு சமூகத்தை உருவாக்கி இன்று தமிழ்நாட்டில் நம்பர் 1 பணக்காரர்கள் என்றால் திமுகவின் மறைந்த தலைவர் கருணாநிதியின் குடும்பம்தான் என்ற அளவிற்கு திசை மாற்றி வழி மாற்றி இவர்களுக்கெல்லாம் குடிமக்கள் என்ற சிட்டிசன் அல்ல, மது அருந்தி சீரழியும் ஒரு தலைமுறையாக உருவாக்கியது யார்? அப்போது அது இறதேடி போயிட்டு இருக்க பறவைகளை எல்லாம் நீங்கள் அதை வேறு வழியில் திசை திருப்பி வேற எங்கேயோ கொண்டு போய் சாகடிச்சு, இப்போ தமிழ்நாடு முன்னேறலையா? படிப்பில் அவ்வளோ வந்திருக்காங்க, சம்பாதிக்கிறவர்கள் இவ்வளோ வந்திருக்காங்க, படித்த விகிதம் இவ்வளோ இருக்குது, படித்தோர் விகிதம் இவ்வளோ இருக்குது, மண்ணாங்கட்டி இன்றைக்கும் ஆணவ படுகொலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சாதியை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் கேட்டால் பெரியார் மண், அந்த மண், இந்த மண், என்னத்தையோ ஒன்று சொல்லி பேசி அவர் பேச்சாற்றல் மிக்கவர், அதிலெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. அந்த பேச்சாற்றல் எப்படின்னா, அங்கே உட்காந்து கேட்குறவங்களுடைய சிந்தனை அளவை பொறுத்தது. அவர்கள் சிந்திக்க பெரிய சிந்தனை மத்தியில் கருணாநிதியெல்லாம் ஒரு நாள் பேசுனதில்லை, நான் பார்த்து பேசுனதில்லை. நான் சிந்தனையாளர்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாடலாசிரியர், அவரால் பயன்பெற்றவர்கள் வாய்மூடி கண்மூடி கூட உட்கார்ந்திருப்பார்கள். அவரை விட அதிகம் சிந்திக்க தெரிந்தவர்கள் கூட. ஏனென்றால் இவர் அரசியல் பவரில் இருக்கவர், அதிகாரத்தில் இருப்பவர். நமக்கு அறிவு மட்டும்தான் இருக்குது, அப்போ பணமும் வேணும், சஸ்டெயின் பண்ணணும். அப்போ அவருக்கு முன்னாடி வாய்ப்பற்றி உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் உலகின் ஆகச்சிறந்த தமிழ் எழுத்தாளர்கள், ஆகச்சிறந்த தமிழ் சிந்தனையாளர்கள் மத்தியில் அவர் பேசினாரா? எனக்கு தெரிந்து இல்லை. பேசி வென்றாராலாம் கேட்கல, பேசினாரா? இல்லை. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.